ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதிலும் நம்மை பத்திரமாக பாதுகாத்து இந்த நாளே ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் காண பண்ணின நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் சற்று நேர தியானத்திற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்க விரும்புகிறேன். ஆபகூக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது ஒரு தேவனுடைய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய பலனாக இருந்து கொண்டிருக்கிறார். பல நேரங்களில் நாம் பலவீனம் அடைகிறோம். நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் மூலம் நமக்கு பலவீனங்கள் வருகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில மனுஷனுடைய சரீர ரீதியில நம்ம பலவீனம் அடைகிறோம். மனுஷனுக்கு வருகிற பிரச்சனை நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளிலே நாம் பலவீனங்களாய் மாறி விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன் என்று சொல்லப்படுகிறது. அவரின் கால்களை மான்கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலனா இருக்கிற போது நம்மை உயரமான ஸ்தலங்களிலே அவர் நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பலன் என்பது சாதாரணமானதல்ல. இந்த உலகத்துல எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில கடந்து வந்தாலும் ஆண்டவருடைய பலன் இருக்கிற ஒரு தேவ பிள்ளையினாலே எல்லாவற்றை ஆமென் கடந்து போக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. காரணம், ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிற பலன்ல எத்தனை பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் அவர்களாலே அடுத்த ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே தாண்டி போக முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் சந்தேகப்பட வேண்டிய தேவையே கிடையாது. வேத புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமையின் வாழ்க்கையில மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பார்வோனினால் மிகவும் 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 வேதனைப்படுத்தப்படுகிறார்கள். வாழ்க்கையில சோர்ந்து போனவர்களாய், தளர்ந்து போனவர்களாய், வாழ்க்கையில எந்த விதத்திலும் முன்னேற முடியாதபடிக்கு பலன் குந்தி போனவர்களாய் இருக்கிறார்கள். காண்டா மிருகம் என்கிறது நமக்கு நன்றாய் தெரியும். அது ஒரு பயங்கரமான பலன் நிறைந்தது. அது இனி ஒரு மிருகங்களோடு எதிர்த்து பயங்கரமாய் போராடுவதற்குரிய நல்ல பலன் இருக்கிறதான் காண்டா மிருகத்தை குறித்து நமக்கு நன்றாக தெரியும்.
வேத புஸ்தகம் என்ன சொல்லுகிறது? ஆமென். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன், எத்தனை எதிராளிகள் எதிர்த்து வந்து கொண்டிருந்தாலும் அவர்களை தாண்டி கடந்து போய் ஒரு பெரிய வெற்றியை காணும்படியாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருடைய பலன் உங்கள் வாழ்க்கையில இருக்கும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்வோனுடைய சேனை அவர்களை எதிர்கொண்டு வருகிறது. இவர்கள் செங்கடலிலே மூழ்கி போவோமோ என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை இரண்டாக பிளந்து கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுடைய பலத்திலே அவர்களை நடக்க பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும், எத்தனை பார்வோனுடைய சேனைகள், எத்தனை விதமான நெருக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், கண்ணீரின் நிலைமைகள், வியாதியின் நிலைமைகள், கடன் பாரங்கள், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி கடந்து போவேன் என்று சொல்லுகிறதான இந்த பிரச்சனையை எப்படி என்னுடைய வாழ்க்கையில தாண்டி போவேன் என்று சொல்லி மிகுந்த பாரத்தோடு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து இந்த வேளையில ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்கு பலனை அனுப்புகிறார். நீங்கள் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன்ல இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய விடுதலைக்கு கர்த்தர் உங்களை நடத்த போகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மகிமையாய் கிருபையாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது காரியமாக வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனத்தை, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பலன் முதலாவது நான் சொன்னேன், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து இஸ்ரவேலை கர்த்தர் ஆச்சரியமாக நடத்துகிறார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கூப்பிடுகிற போது ஆண்டவர் நமக்கு பலன் தருகிறவர் மட்டுமல்ல, அவருடைய பலத்தினாலே நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கொண்டு வருகிறார். என்னை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு தருகிற தேவன். உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கலாம். மனுஷன்ட்ட நீங்க சொல்லி பார்த்திருக்கலாம், அநேக சொந்த பந்தங்கள்கிட்ட அநேகரோடு நீங்க பேசி பார்த்திருக்கலாம். எந்த விதத்திலும் உங்கள் வாழ்க்கையில மறு உத்தரவு இல்லாம இருந்திருக்கலாம். இன்றைக்கு இந்த வேளையில இந்த வார்த்தையை கேட்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு நான் பலனை தரப்போகிறேன், உங்களுக்கு நான் பலனை தரப்போகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தைரியமாய் ஆண்டவரை கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு பலனை தருவார். பலனை தருகிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களுக்கு பலன் தந்து அவர் உங்களுடைய வாழ்க்கையில தைரியப்படுத்துகிறாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தைரியப்படுத்துகிறார். இன்னைக்கு ஒருவேளை பயந்து போயிருந்து கொண்டிருக்கலாம். என்ன வாழ்க்கையில என்ன நடக்குமோ, எப்படி முடியுமோ, என்ன சூழ்நிலை நடக்குமோ என்று ஹல்லேலூயா. இன்றைக்கு பயந்து கொண்டு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய பலன் உங்களுக்குள்ள இறங்கி வருகிற போது கர்த்தர் உங்களை தைரியமாக கர்த்தர் உங்களை நடக்க பண்ண வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அதை இந்த வாசனத்தை, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற போது அவர் உங்களை ஒருபோதும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவருடைய வார்த்தையினாலே நீங்கள் பலனடைய போறீங்க, அவருடைய வசனத்தினாலே நீங்கள் பலனடைய போறீங்க. நீங்க பலனடையும் போது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தைரியம் உங்களுக்குள்ளே கர்த்தர் அனுப்புவார். அந்த தைரியம் இருக்கிற போது சாத்தானை ஜெயித்து கொள்ள முடியும், போராட்டங்களை ஜெயித்து கொள்ள முடியும். ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் வேதம் சொல்லுகிறத பயங்கரமாக இருக்கும். தேவனுடைய பலன் உங்களுக்குள்ள
இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு அம்மேன் கூட இருந்து செய்கிறதான காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். மூன்றாவதாக வேதத்தில் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கொள்ளுவார்கள். ஆமென். முதலாவது ஆமென், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் ஆமென் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆமென். இரண்டாவது ஆமென், கூப்பிடுகிற போது ஆத்மாவில் பலன் கொடுத்து ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். மூன்றாவதாக கர்த்தருக்கு காத்திருக்கிற போது ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். அதிகாலையில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருங்கள். ஆமென். நடுராத்திரி வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. பல போராட்டத்தோடு பல பாரத்தோடு இன்றைக்கு நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆமென், ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு புது பலனை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் பலன் அடைகிறது மட்டுமல்ல, கழுகுகளைப் போல செட்டைகளை அழித்து எழும்புவீர்கள். உங்க வாழ்க்கையில் ஆமென் ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் வருகிற நாளிலே கொண்டு வர போகிறார். கடந்த அநேக நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அநேக காரியங்கள் மேல் இயேசுவின் நாமத்தில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், நீங்கள் காத்திருந்த காரியங்கள் பலன் அடைய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. புது பலனை அடைந்து நீங்கள் எழும்ப போறீங்க. இதுவரைக்கும் ஆமென் ஹல்லேலூயா பல சூழ்நிலைகளில் எழும்ப முடியாமல் இருந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் எழும்ப போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, 38 வருஷமாய் ஆமென் குளம் கலக்கப்படுகிற போது அவனை யாரும் கொண்டு விடுவதற்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே வெளிப்படுகிற போது உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுகிற அந்த வார்த்தை அவனுக்கு ஒரு புது பலனை கடந்து போக பண்ணுகிறது. அவன் காத்து கொண்டிருக்கிறான். ஆமென். அவனுடைய வாழ்க்கையில காத்து கொண்டே இருக்கிறான். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவருடைய பலன் அவனுக்குள்ளே கடந்து போகிறது. என்ன கேட்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நீ காத்து கொண்டிருக்கிற விஷயத்தின் மேல் ஆண்டவருடைய பலன் கடந்து வருகிறது. ஆண்டவருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற போது ஆமென் ஹல்லேலூயா ஆமென் காண்டா மிருகத்துக்கு ஒத்த ஒரு பலன். ஆமென். பலன் வருகிற போது ஒரு தைரியத்தை ஆண்டவர் தருகிறார். அந்த பலனாலே நீங்கள் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் புது பலனை அடைய போறீங்க. இயேசுவின் நாமத்தில் அந்த பலன் உங்களை உயர்த்த போகிறது. நிச்சயமா இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஒரு மனமாய் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமுள்ளவரே, பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலனாய் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பலன் ஆண்டவரே இவர்களை உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய பலன் இவர்களுக்கு எதிராக நிற்கிற எல்லா போராட்டங்களை தாண்டி வருவதற்கு தேவனுடைய பலன் இவர்களை பலப்படுத்தி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். எல்லா சத்துருவின் கோட்டையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக. இந்த வார்த்தையை கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு ஆசீர்வாதத்தின் மகிமை வந்து மூடும்படி ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமாதானம் கூட இருக்கட்டும். இந்த ஹார்ட் கோர்ஸ் மினிஸ்ட்ரி தொடர்ந்து மகிமையாய் வளர கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை,
ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடியில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதா விடுவித்தீர். தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார். தேசத்திற்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்திற்கு திரும்பி போனி, நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். முன்னோர்கள் உன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள்,